யாருக்கு நீங்க ஓட்டு போட போறீங்க? யாருக்கு ஓட்டு போடணும்னே தெரியல ப்ரோ அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. யாருக்கு ஓட்டு போடுறது? எனக்கே தெரியல. உண்மையாவே எனக்கே தெரியல. எனக்கு மாற்றம் வேணும். எனக்கு வந்து டிஎம்கே மறுபடியும் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது. ஏன்னா இந்த 5 வருஷம் அவங்க வந்து அட்டூழியம் பண்ணியிருக்காங்க. பாலம் கட்டினா இந்தியாவிலே நம்பர் 2 ஸ்டேட் நம்ம தான். ஜிடிபி ஹை 15% பெர் கேபிட்டா இதெல்லாம் வந்து ஓரமா இப்படி தூக்கி வைங்க. ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ங்கிறது ஒண்ணு இல்ல. கட்சிக்கு எவனா அகைன்ஸ்டா பேசினானா அவன தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அதே மாரி கன்னியாகுமரி மாவட்டம் எல்லா இடத்துலயும் குவாரிய போட்டு மலைய வெட்டின்னு ஏகப்பட்ட அக்கிரமம். மழையே இல்ல. கன்னியாகுமரி பீப்பிள்ஸ் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கமெண்ட்ல நீங்க சொல்லிட்டு போங்க. கரப்ஷன் சும்மாலாம் இல்ல. எத்தனை மினிஸ்டர்ஸ் மேல கரப்ஷன் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மக்கள் நோட் பண்றாங்களா இல்லன்னு எனக்கு தெரியல. ஏடிஎம் கிட்ட போனீங்கன்னா இதையே தான் எக்ஸாக்ட்டா பண்ணுவாங்க. என்ன கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அவ்வளவுதான். கூட பிஜேபி வேற இருக்கு. சோ அங்கேயும் கொஞ்சம் டேஞ்சர் தான். இப்ப டிவிக்கு இப்பதான் வந்திருக்காரு விஜய். வந்தவங்க பல சம்பவம் நடந்திருக்கு. கரூர் சம்பவத்துல அவர் அதை டீல் பண்ண விதம் சுத்தமாவே வஸ்ட். ஒரு நல்ல லீடருக்கான அழகே கிடையாது. அங்கேயே அவர் வந்து தடுமாறிட்டாரு ஒரு லீடரா. ஒரு லீடரா ஒரு அமைதி காத்து அந்த வீடியோவை போட்டு பண்ணதெல்லாம் வந்து இட்ஸ் வஸ்ட். நின்றுக்கணும். நிக்கல. சோ அவர் இப்பதான் வந்திருக்காரு. ஒரு 5 வருஷம் ஓரமா நிக்கட்டும். பார்க்கட்டும். அதுக்கப்புறம் அந்த அடுத்த 5 வருஷம் கூட அவர் பாத்துக்கலாம். அவர் என்ன வாக்குறுதி கொடுக்குறாருங்கிறதும் நம்ம பார்ப்போம். அடுத்து என்டிகே தமிழ் தேசியம் பேசுது கட்சி. இயற்கை விவசாயத்தை பத்தி பேசுது. பல நல்ல விஷயங்கள்லாம் பேசுது. ஆனா அவங்களும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியில் இருக்க டிஎம்கே விட்டுட்டு இப்ப புதுசா வந்திருக்க டிவிகே புதுசு சம்மந்தமே இல்லாம கடிச்சிட்டு இருக்காங்க. டிவிகே என்னமோ ஆட்சியில் உட்காந்துருக்க மாதிரி. இந்த முன்னாடி இந்த வேகம் இல்ல சம்திங் இஸ் ராங். அது என்னன்னு தெரியல. சீமானோட ஒரு சில விஷயம்லாம் வந்து ஏத்துக்க முடியாது. விவசாயம் பண்ணலன்னா உனக்கு சோறு கிடையாது போ. இலங்கை எவனா சுட்டானா இங்க இருக்கிறவங்க துப்பாக்கி கூட கொடுத்து விடுவேன். ஓவரா கொஞ்சம் உணர்ச்சி வசத்துல ஏதோ பேசுறதுன்னு சொல்லி அவர் மேல ஒரு பயத்தை கொடுக்குறாரு மத்தவங்களுக்கு. ஐயோ வந்து அதை இதுக்கு இதை பண்ணிடுவானோன்னு அதெல்லாம் இருக்காங்க. யாருக்கு ஓட்டு போடுறது தெரியல. எனக்கு தெரியல யாரை சூஸ் பண்றது தெரியல. ஆனா நம்ம யாரையாவது சூஸ் பண்ணி ஆகணும். நம்ம சூஸ் பண்ணாம நோட்டாவை மட்டும் போடுறாதீங்க. நோட்டாவை போடுறதும் நீங்க ஓட்டடி வாங்காம வீட்டுல சும்மா இருக்கிறது ஒண்ணு. ஏன்னா நோட்டா மெஜாரிட்டி வரப்போறதே கிடையாது. இந்த வீடியோ எதுக்குன்னா ஒரு டிஸ்கஷனுக்கு தான். கமெண்ட்ஸ்ல உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. இவங்களுக்கு ஓட்டு போடலாம், இவங்க கொஞ்சம் ஓகே, இவங்க பெஸ்டா இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி. மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆண்டவங்களே ஆள்றதெல்லாம் வந்து வேணாம்.